ஹாய் ஹலோ வெல்கம் டு மதி TrendyCreations. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டோனர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டோனர் எந்தெந்த ஸ்கின் டைப்க்கு ஆப்டா இருக்குன்னு இந்த டோனரை பத்தின ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பாத்தீங்கன்னா ஜோவிஸ்ல ஸ்கின் டோனர் டைப் பாத்தீங்கன்னா ரோஸ். இதோட நெட் வால்யூம் பாத்தீங்கன்னா 100 ml. இந்த டோனர் வந்து யாருக்கு பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் டு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டோனர் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சிருக்கோம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி நம்மளோட போர்ஸ் எல்லாம் டீப் க்ளீன் பண்ணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே கூட வந்துட்டு ரிமூவ் ஆகுது. ப்ளஸ் நம்ம போட்டிருக்க மேக்கப் கூட ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டோனர் பெஸ்ட் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் யூஸ். இந்த டோனர் வந்து யாருக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்க்குன்னு சொன்னேன். அவங்களுக்கு எந்த ஃபேஸ் வாஷ் வந்துட்டு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜோவீஸில் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த டோனர் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ரிசல்ட் நல்லா இருக்குங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ரோஸ் பெட்டல் எக்ஸ்ட்ராக்ட், ஆரஞ்ச் பீல் எக்ஸ்ட்ராக்ட், பீச் எக்ஸ்ட்ராக்ட், லெமன் கிராஸ், கேமமைல்லாம் வந்துட்டு இதில் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்ரஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் அட்ரஸ்லாம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ரெண்டு விஷயம் டேட் அண்ட் ரேட். டேட் பாத்தீங்கன்னா 2019 to 2022 வரையும் இதுக்கு வேலிட் இருக்கு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 170 வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நேச்சுரல் ப்ராடக்ட்ங்கிறதுக்காக சிம்பிள் வந்துட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு தான் பாத்தீங்கன்னா இந்த பாட்டில்ல இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது. இந்த ஜோவிஸ் இன்டர்னல் ரோஸோட பேக்கேஜிங் பாத்தீங்க அப்படின்னா அழகான டிரான்ஸ்பரண்டான ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான். இது பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே டைப். இதோட கேப்பும் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா ஒயிட் கலர்ல அழகான குட்டியான ஒரு கேப் தான். ரீசன்ட் டைம் என்னோட ஃபேவரட்டான டோனர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்துட்டு இதை நான் ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது என்னோட 3rd பாட்டில் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடது பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின். நான் நிறைய டைம் சொன்னதுதான். அதனால எனக்கு எதுவுமே மேக்ஸிமம் வந்துட்டு செட் ஆகாது. ஒரு டைம் வந்துட்டு செட் ஆன மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெதர் மாறுறப்போ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த பாட்டில் வந்துட்டு சேராது. அப்படி இருக்கிற ஒரு மோசமான ஸ்கின் டைப் என்னோடது. அப்படி இருக்கிறப்பமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டோனர் வந்துட்டு ஒரு சூப்பரா வந்துட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னா இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ரொம்ப சூப்பரான டோனர். ஆஸ் யூசுவல் நான் சொல்ற ஒரே விஷயம், நீங்க செக் பண்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குட்டி பாட்டில் வாங்கி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அது செட் ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய பாட்டில் வந்துட்டு வாங்கிக்கோங்க. டோனர் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃபேஸ் அண்ட் நெக் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. சோப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு அண்ட் டவல் வச்சு அந்த ஈரத்தெல்லாம் வந்துட்டு டேப் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சோண்டு காட்டன் எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே வந்துட்டு 2-3 டைம் அடிங்க. உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபேஸ்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டேப் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துல நல்லா வந்துட்டு ஸ்கின்ல வந்துட்டு அப்சர்வ் ஆயிரும். இந்த டோனர்னு இல்லை, எந்த டோனர்னாலும் இந்த ஃபார்மேட்ல தான் நான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்படியே காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க எந்த க்ரீம் போடுறீங்களோ ரெகுலர் க்ரீம் எது வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே வந்துட்டு கிளம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்கிட்ட டோனர் இருக்கு ஆனா காட்டன் பால் இல்ல, அப்படி இருக்கிறப்ப நான் எதை வச்சு டேப் பண்றது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வச்சு அப்படின்னா வெரி சிம்பிள். நீங்க ஜஸ்ட் கையில ஒரு 2 டைம் ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே அந்த கையை வச்சு லைட்டா டேப் பண்ணிக்கோங்க. இந்த ஜோவிஸ் ஸ்கின் டோனர் ரோஸோட ஃப்ராக்ரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி ரெஃப்ரெஷிங். பட் பாத்தீங்கன்னா இதோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல் பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோனரோட ஸ்மெல் வந்துட்டு பிடிக்காது. இதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஒரு ரோஸோட ஸ்மெல் தான் வரும். அப்ளை பண்ண 2 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இதோட ஸ்மெல் வந்துட்டு நமக்கு போயிடும். பட் அப்ளை பண்ற அந்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஸ்மெல். அதனாலதான் இது எனக்கு செட் ஆயிடுச்சு. இந்த டோனர் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப கூலிங் எஃபெக்ட் நமக்கு வந்துட்டு ஃபீல் ஆகும். அண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆயில் செக்ரிகேஷனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். நமக்கு எக்ஸஸா வந்துட்டு ஆயில் வந்துட்டு வராம வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த டோனர் பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஆயிலியாவோ கிரீஸியாவோ ஸ்டிக்கியாவோ இருக்காது.
ஸோ நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது நம்மளோட ஸ்கின்னா வந்துட்டு நேச்சுரல் ஆயிரும், ஈஸியா வந்துட்டு ஸ்கின்னோட பிளெண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு அன்கம்ஃபர்டபுளா நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம். இந்த டோனர் வந்துட்டு நம்ம ரெகுலரா வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா இந்த டோனர்ல இருக்கிற பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற போர்சஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு நம்மளோட அந்த போர்சஸ் எல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடும். ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்ளா இருக்குது, ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டா ஹைட்ரேட்டா வந்துட்டு இருக்கும். இது நம்ம ரெகுலர் அப்ளை பண்ணிட்டு வர்றதுக்கு அப்புறம் ஸ்கின்னையும் பாத்தீங்கன்னா நல்லா டைட்டன் பண்ணி நம்மளோட ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த டோனர்ல பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோஜன் வந்துட்டு மிக்ஸ் ஆகியிருக்கு. ஆஸ்ட்ரோஜன் பாத்தீங்களா நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்ல இருக்க இன்ஃப்ளமேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஆக்னியும் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணும். இது பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் வந்துட்டு ப்ரொவைட் பண்றங்காட்டி நமக்கு இந்த ஆஸ்ட்ரோஜன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்கின்னை வந்துட்டு சப்ளா வச்சிருக்கும். இந்த ஆஸ்ட்ரோஜன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் யாருக்கு அப்படின்னா ஆயிலி ஸ்கின்க்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஆயில் செக்ரிகேஷன் ஜாஸ்தியா இருக்கதான் ஆக்னி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு வரும். அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஆஸ்ட்ரோஜன் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒர்க் பண்ணும். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு வந்துட்டு கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ட்ரை ஸ்கின்னுக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸஸா வர ஆயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு நல்லா டைட் பண்ணிட்டு இன்ஃப்ளமேஷன் எல்லாமே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஆஸ்ட்ரோஜன்லயே பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஆஸ்ட்ரோஜன்ல பாத்தீங்கன்னா வித் ஆல்கஹால், வித்தவுட் ஆல்கஹால்னு 2 டைப் இருக்கு. மேக்ஸிமம் வாங்குறப்போ கொஞ்சம் செக் பண்ணி வாங்குறது பெஸ்ட் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆஸ்ட்ரோஜன்ல வந்துட்டு வித்தவுட் ஆல்கஹால் தான் பாத்தீங்கன்னா பெஸ்ட். வித் ஆல்கஹால் அப்படின்னா அதுக்குன்னு ஏத்த கொஞ்சம் சைடு எஃபெக்ட்லாம் இருக்குது. சோ வித்தவுட்ல வாங்குறது கொஞ்சம் நல்லது. பட் இது வித்தவுட்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியல. இதுல நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணல, பாதி தான் வந்துட்டு இன்கிரீடியன்ட் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது இதுல போடல. இதுல இருக்க ஆஸ்ட்ரோஜன் பாத்தீங்கன்னா வித் ஆல்கஹாலா வித்தவுட் ஆல்கஹாலான்னு எனக்கே தெரியல. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு அழகான டிராவல் ஃப்ரெண்ட்லி, நம்மளோட ஸ்டப்ஸ் கடையில தூக்கி போட்டுட்டோம்னா போதும், எதுவுமே ஆகாது. ஏன்னா இது பிளாஸ்டிக் பிளஸ் ஸ்ப்ரே வித் கேப், அதனால நமக்கு சும்மா வந்துட்டு போட்டாலே போதும். இதை கேர் எடுத்து கவர் பண்ணி எல்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்ம 2 டைமும் வந்துட்டு இதை ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வர்றதுனால நம்மளோட ஸ்கின் வந்துட்டு சூப்பரா பிரைட்டா வந்துட்டு இருக்கு. நம்மளோட ஸ்கின் பாத்தீங்கன்னா போர்சஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி ஸ்கின் வந்து நல்லா டைட் ஆகி ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு இருக்கு. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட இன்கிரீடியன்ட் வந்துட்டு இதுல மென்ஷன் பண்ணல. இதோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் இதுல இருக்கு அப்படிங்கறத கிளியரா வந்துட்டு மென்ஷன் பண்ணவங்க இதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணல. கெமிக்கல் மீன்ஸ் இது வந்துட்டு நேச்சுரல் ப்ராடக்ட். அப்புறம் எப்படி கெமிக்கல்னா எந்த ஒரு பொருளுமே வந்துட்டு கெமிக்கல் இல்லாம வராது. ஆனா வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் இல்லாம இருக்கும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல. ஆனா இதுல அது கூட மென்ஷன் பண்ணல. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா ஆஸ்ட்ரோஜன்ல வந்துட்டு வித் ஆல்கஹால் வித்தவுட் ஆல்கஹால் நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறது கூட இதுல வந்துட்டு நம்மளால பார்க்க முடியல. சோ எனக்கு இது ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிராபேக். சோ அதுதான் வந்துட்டு நான் டிஸ்அட்வான்டேஜ்ல வைக்கிறேன். ஃபைனலி இந்த ஜோவீஸோட ஸ்கின் டோனர் நார்மல் டு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, இன்னுமே டோனர் கிடைக்காம யோசிச்சுட்டு இருக்கிறவங்க தாராளமா இந்த டோனரை நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்றவங்க நான் சொன்ன மாதிரி சின்ன பேக் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிய பேக்குக்கு மூவ் ஆயிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். சோ நமக்கு தாராளமா வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஈஸி அவைலபிள் தான். இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்லயும் வாங்கிக்கலாம், பிளஸ் நமக்கு ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம். எலகண்டான ஸ்ப்ரே பாட்டில். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த டோனர் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லாட்டி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த டோனர் வந்துட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சுங்கிறத என் கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நானும் தெரிஞ்சுக்குவேன் உங்க ஸ்கின் டைப்க்கு எந்த அளவுக்கு வந்துட்டு இது அக்செப்ட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு. இனிதான் நீங்க இந்த டோனர் வாங்கி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்க ஸ்கின் டைப்க்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு என் கூட கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு இந்த டோனர் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. தேங்க்யூ.